பெருமாள் திருமொழி 10ஆம் திருமொழி. அங்க நெடுமதில் புடைசூழ். ஸ்ரீ ராமாயண கதை சுருக்கம். இந்த 11 பாசத்திலேயே ஆழ்வாராதிகள் ராமாயணத்தையே சுருக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு இது முதல் முயற்சி அடியேன். அங்க நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தம் விளங்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துப்போர் விளக்காய் தோன்றி பின்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடம் கருமுகிலே ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணும் நாளே. திருச்சித்திரகூடம் சிதம்பரம் அங்கே சொல்றாங்க. வந்தெதிர்த்த தாடகத்தின் உரத்தை கீறி வருகுழுதி பொயிலரவன் கனையொன்றே மந்திரம் கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மனிதன் காண்மின் செந்தலிர்வாய் மலர் நகை சேர்ந்தன் சோலை திலகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் அந்தனர்கள் 3000 ஏத்த அணிமணியாய் அரசனை இருந்தவன் அன்றே. செவ்வரினர் கரும் நெடும் கண் சீதைக்காகி சினைவினையோன் சிலை விரித்து மழுவால் ஏந்தி வெவ்வரி சிலை வாங்கி வென்று கொண்டு வேந்தர் பகை தடுத்த வீரந்தன்னை நெடும் அமர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எவ்வரி வெஞ்சிலை தடக்கை ராமன் தன்னை இறஞ்சிவார் இனடியே இறஞ்சியேனே. தொத்தலர் பூங்குழல் கைசேசி சொல்ல தென்னகரம் துறந்து துறை கண்ணை தன்னை பக்திக்கு புகழ் கடந்த பான்போய்க்கு பரதனுக்கு பாதுகை அரசுமேந்தி சித்திரகூடத்திருந்தான் தன்னை நின்று தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எத்தனையும் கண்குளிர காணப்பெற்ற இருநிலத்தார் இமையவரோடு வார்தாமே. வரிவலகு வரை நெடுந்தோல் விராதை கொன்று வன்தமிழ் மாமுனி கொடுத்து பரிசில் வாங்கி கலை வழங்கு சிலைமுன் நீக்கி கண்ணோடு தன் வீரை வாங்கி சிலை வணங்க மாறு வெண்தாய் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் தலை வணங்கி கைகூப்பியே ஏத்தவல்லார் திரிதலால் வானமும் திரிதல் தவமுறை நித்தத்தா தனிதானே. தனமரு உருவை தேகி பிரியலுற்று கலர்வெய்தி சடாயுவை வைகுண்டத்தேத்தி வனமருவு கலியரசர் காதல் தொண்டு வாலியை கொண்டிலங்கை நகரத்தோர் கோமான் சினமட மடங்க மாருதியின் சுடுவித்தானே. தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் இனிதமர்ந்து அம்மானை ராமன் தன்னை ஏத்துவார் இணையடியே ஏத்தினேனே. குறைகடலை கடலம்பால் மருக வைத்து
குலை கட்டி மறுகரையை தனாலேறி எரிதெடு வேலவர்கோடு மின்னிலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டவன் தம்பியார்க்கு மீந்து திருமகளோடு இணைந்தமர்ந்த செல்வன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் அரசமர்ந்தான் சூடும் அரசை எல்லால் அரசாக வெண்ணேன் மற்றரசுதானே. அம்பெடுமணி மாட அயோத்தி எய்து அற செய்து அடியவர்பாய் முன்கொன்றான் தன் பெருந்தொல்லை கேட்டு மிதிலை சொல்லி உலகுய திருவயில்வாய் வாய்த்த மக்கள் செம்பவல திரள்வாயன் சரிதை கேட்டான் தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எம்பெருமான் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் பருகியோம் அன்று இன்னமுதம் மதியோம் அன்றே. சிறிதவம் பகன்றனை சென்று கொண்டு செழுமலையோன் மீட்டு தவத்தோர் இந்த திருமலை பூனனியும் கொண்டு இளவன் தன்னை தம்பியால் அவனை ஏற்றி முனிவர் வேண்ட திரள் மிளங்குமலை பிரிதன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் உரைவாரை மறுவாதன் தன்னை உடையோம் மற்றும் துயரமடையோம் அன்றே. அன்று சராசரங்களை வைகுண்டத்தேத்தி அடகரவ கரையேறி அசுரதம்மை வென்று இளங்குமணி தோல் நெடுந்தோல் நான்கும் தோன்ற விண்முழுதும் எதிர்கொண்ட வீரன் தாமமேவி செறிந்து விட்டிருக்கும் அம்மான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கும் என்றான் அவனிவனின் வேத்தினாலும் இறஞ்சும் நோய் எப்பொழுதும் தோன்றினீரே. தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் திரள் விளங்குமாறுதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீதயதன் மகனாய் தோன்றி அது முதலாம் தன்னுலகம் புக்கத்தீர கொல்லியனுள் படைத்தானை பற்றவல்வான் கோடியர்கோன் குலசேகரன் சொற்செய்த நல்லியனோல் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்திகள் நாளர் நடிக்கு எண்ணுவாரே. தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் திரள் விளங்கும் மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர் தைரதந்தன் மகனாய் தோன்றி அது முதலாம் தன்னுலகம் புக்கத்தீர கொல்லியனும் படைத்தானை கொன்று கொற்றமிழ்வாள் கோடியர்கோன் படைக்குலசேகரன் சொற்செய்த நல்லியலை நமினாரை பத்தும் வல்லார் நலம் திகழ் நாளன் நடிக்கு நண்ணுவாரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா